இங்க இவர் அவரோட வைஃப் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனதுமே வேகமா கிச்சனுக்குள்ள போய் சக்கரை சாப்பிடலான்னு போறாரு. ஆனா இவரோட வைஃப் இவருக்கு ஆல்ரெடி சுகர் இருக்கனால எல்லா ஸ்வீட்டுமே ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இவருமே என்ன பண்றதுன்னு தெரியாம டிவி பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா டிவில கூட ஸ்வீட்டோட விளம்பரமா வரும். உடனே இவர் வேகமா மறுபடியும் கிச்சனுக்கு போய் எல்லா இடத்துலயும் ஸ்வீட் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா எவ்வளவு தேடியோ அவரோட கைக்கு ஸ்வீட்டே கிடைக்காது. அப்ப கிச்சன்ல இருக்க ஒரு கபோர்டு நிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. பார்த்தா அது லாக் பண்ணிருக்கு. உடனே இவரும் அவரோட வைஃபுக்கு கால் பண்ணி கபோர்ட்ல இருந்து ஒரு பொருள் எடுக்கணும், சாவி எங்க வச்சிருக்கன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவங்களுமே நீங்க சாவி எதுக்கு கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இவருமே மறுபடியும் உள்ள வந்து சாவி எங்காவது இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாரு. ஆனா அவரோட கைக்கு சாவியுமே கிடைக்காது. சோ அப்பன்னு பார்த்து அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க மரத்துல இருந்து மாம்பழம் விழுந்துச்சுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இவருமே அந்த மாம்பழத்தை வாங்கி ஆசையா சாப்பிடலான்ட்டு போவாரு. அந்த வேலைக்காரங்களும் உங்களுக்கு சுகர் இருக்கனால நீங்க மாம்பழம் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும், எங்களுக்கு கொடுத்தா நாங்க பசங்களுக்கு அது கொடுப்போம்னு சொல்லி கேக்குறாங்க. அவருமே மனசு கேட்காம மாம்பழத்தை திரும்ப அவங்க கிட்டே கொடுத்துறாரு. சோ இப்ப இவருமே உள்ள வந்து போன் பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட வைஃப் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன்னு சொல்லி கிருஷ்ணர் போட்டோ அனுப்புறாங்க. இதை பார்த்து இவருமே அவங்க வீட்டுல இருக்க கிருஷ்ண சிலைக்கு பின்னாடி போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த சாவி அங்கதான் இருக்கும். சோ உடனே இவருமே வேகமா கிச்சனுக்கு போய் கபோர்டு நீக்கி உள்ள இருந்து லட்டு டப்பாவை எடுக்கிறாரு. அந்த டப்பாக்குள்ள அவரோட சுகர் ரிப்போர்ட் இருக்கிறத பார்த்துட்டு அதை கசக்கி கீழே போட்டுட்டு லட்டை சாப்பிடலான்ட்டு போவாரு. அவரோட வைஃபுமே மெசேஜ்ல நீங்க அந்த சீட்டை கசக்கி போட்டுருப்பீங்கன்னு தெரியும், அந்த சீட்டுக்கு பின்னாடி ஒன்னு எழுதியிருக்கேன் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவருமே அந்த சீட்டை படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் லெவல் 100 தாண்டிடுச்சு, நாங்க கூட என்ன கொஞ்ச நாள் வாழ ஆசைப்படுறேன், அதனால லட்டை கம்மியா சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு போட்டிருக்கோம். சோ இதை பார்த்தவருமே சந்தோஷப்பட்டு அதுல இருக்க ஒரே ஒரு லட்டை மட்டும் எடுத்து அவரோட வைஃப் கூட பேசிக்கிட்டு சந்தோஷமா சாப்பிடுறாரு.